அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான். கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது. மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் மேய தடை போடுறான். வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். அதுல அவன் சரியா வரல, நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பாப்போம். ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணாது வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும். பார்த்து பண்ணிக்கணும். அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஒவ்வொன்னா செய்யறேன். ஒன்னும் இந்த இருக்கு. எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்ல. யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு. எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு, சிறையில் இருக்கிறதா. ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான், செய்தி போட மாட்டான். அண்ணே என்னை கிள்ளிட்டான், அண்ணே என்னை நோண்டிட்டான். வரல 24 மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பான். பக்கத்துல ஒரு ஏடு இருக்கு, ஒரு பேனா இருக்கு. நான் பாட்டுக்கு எழுதுவேன். மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்க வந்து பூராப்பையிலும் கொண்டு எடுத்துருவேன்.